எல்லோருக்கும் வணக்கம். என்னோடய பெயர் ரல்வேடி. நேற்று வரையும் என்னோடய சேனலில் 20 வீடியோ போட்டிருக்கேன். அதில் வருகைத்துறை சார்ந்த பட்டா பற்றியும் பதிவுத்துறை பத்திரத்தை பற்றியும் போட்டிருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா, ப்ரீ யூடிஆர் எஃப்எம்பி ஆர் பிஃபோர் யூடிஆர் எஃப்எம்பி ஆர் செட்டில்மெண்ட் சர்வே எஃப்எம்பின்னு சொல்லுவாங்க. இதில் 2 சர்வே இருக்குது. யூடிஆருக்கு முன்னாடி யூடிஆர் நடந்தது 1979 டு 87 88 வரை நடந்தது. ஒரு கிராமத்துக்கும் மாறுபடும். அது ஒரே நாளில் எல்லாம் முடிச்சிட முடியாது. அதனால் தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு டேட் வரும். இந்த ஆரம்ப டேட் டு இந்த டேட்டுக்குள்ளே ஏதோ ஒரு டேட்டு வரும். அடுத்து அதுக்கு முன்னாடி 2 சர்வே நடந்திருக்கும். ஒன்று செட்டில்மெண்ட் சர்வே, அப்படி இல்லாட்டி ரயத் வாரிய சர்வே. செட்டில்மெண்ட் சர்வேனா அந்த சர்வே நடக்கிறதுக்கு முன்னாடி அந்தந்த கிராமம் வருவாய் கிராமம் அந்த வருவாய் கிராமத்துக்கு இருக்கிற குக்கிராம் ஒரு எஸ்டேட்டுக்கிட்ட ஒருத்தர்கிட்ட ஜமீன்கிட்ட கண்ட்ரோலில் வந்திருக்கும். அடுத்து ரயத் வாரி சர்வேனா 1903 டு 20 நடந்திருக்கும். அது ஆரம்பத்துலேருந்தே ரயத் வாரியாக இருந்திருக்கும். அதில் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருந்திருக்கும். அப்போ பிரிட்டிஷ் கவர்மெண்ட், அவ்வளோதான் வித்தியாசம். இந்த யூடிஆர் எஃப்எம்பிக்கும் இந்த ஃப்ரீ யூடிஆர் எஃப்எம்பிக்கும் என்ன வித்தியாசம்னா, யூடிஆருக்கு முன்னாடி லிங்க்ஸ் அளவு இருக்கும், இவ்வளோதான் ஒரே வித்தியாசம். அது மற்றபடி வடிவம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதே போல் கடலூர் மாவட்டம், அப்புறம் கோயம்புத்தூர், ஈரோடு மட்டும்தான் சர்வேவே மாறும். சர்வே நம்பரே மாறும்போது தான் கார்லிஸ்ட் லிஸ்ட்டோட வரும். அப்போ தான் ஷேப்பு மாறும். பழைய சர்வே நம்பர் என்னென்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, யூடிஆரில் என்னென்னு இருக்கும். ஆனால் ஒரு சில டிஸ்ட்ரிக்கு, மேக்ஸிமம் நிறைய டிஸ்ட்ரிக் சர்வே நம்பரே மாறாது இருக்கும்போது ஷேப் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதில் உள்ளே இருக்கிற சப்டிஷனும், அப்புறம் இருக்கிற மார்க் லேண்டில் இருக்கிற கிணறோ போரோ, மற்றபடி இதர குறியீடு மட்டும்தான் அங்கே மார்க் பண்ணியிருப்பாங்க. அடுத்து மற்றபடி எந்த ஒரு பவுண்ட்ரி லைனில் எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காது. இன்னும் மேஜரான வித்தியாசம்னா லிங்க்ஸ் அளவு இருக்கும். லிங்க்ஸ் அளவு என்னென்னா, யூடிஆருக்கு முன்னாடி அவங்களோட அளவு எப்படியும் சர்வேயோட அது பிரிட்டிஷ் மெஷர்மெண்ட்னு சொல்லுவாங்க. பிரிட்டிஷ் மெஷர்மெண்ட்டில் லிங்க்ஸுக்கு என்னென்னா 4.97 இல்லாட்டி சரௌண்டு ஃபுல்லாக அக்யூரேட்டாக சொல்ல போனால் 5 லிங்க்ஸு 1 மீட்டர்னு சொல்லுவாங்க. ஒரு லிங்க்ஸுக்கு 0.66 அடின்னு சொல்லுவாங்க. 0.66 ஃபீட்னு சொல்லுவாங்க. இதுதான் டிஃப்ரெண்ட்டு. இதை பிரிட்டிஷ் மெஷர்மெண்ட்னு சொல்லுவாங்க. யூடிஆரில் இருக்கிற மீட்டர் மெஷர்மெண்ட்டை மெட்ரிக் மெஷர்மெண்ட்னு சொல்லுவாங்க. இப்போ ஷேப் ஒரே மாதிரி இருக்கிற எஃப்எம்பிக்கு எல்லாமே அந்த கன்வர்ஷன் பண்ணுவாங்க. பார்த்தீங்களா, கன்வர்ஷன் பண்ணுவாங்க. இப்போது 100 லிங்க்ஸ் இருக்குதுன்னு வச்சிங்களா, ஒரு லைனில், ஒரு பவுண்ட்ரியில், ஒரு சைடில் அதை 20ன்னு மாற்றுவாங்க. அப்போ மாற்றி தான் யூடிஆர் எஃப்எம்பி க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அப்போ மாற்றும் போது ஒரு சில மிஸ்டேக் நடந்திருக்கு. நிறைய மேஜர் மிஸ்டேக்கும் நடந்திருக்கு, மைனர் மிஸ்டேக்கும் நடந்திருக்கு. அது கேர்லெஸ்ஸாலும் சொல்ல முடியாது. அவங்க அவ்வளோ ஒர்க்கில் இருக்கும்போது மிஸ்டேக் நடந்திருக்கும். அந்த மிஸ்டேக்லாம் நீங்கள் பார்த்து யூடிஆரில் இருந்ததுன்னா யூடிஆருக்கு முன்னாடி எஃப்எம்பி எடுத்து நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம். மேலும் இதை ஒரு சந்தேகங்களுக்கோ வேறு எதுவும் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் கொடுக்குறேன். கால் பண்ணுங்கள், சொல்கிறேன் நான்.